அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரைவேட் பேங்கிங் செக்டரில் ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டாக்ஸான ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் இஷ்யூ வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1:1 அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. 1:1 அப்படின்னா என்ன? ஸோ இந்த போனஸ் வந்து நீங்கள் எப்போ வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்னா எலிஜிபிலிட்டி வருவீங்க, ப்ரைஸில் என்ன விதமான இம்பாக்ட் வந்து இருக்கும், ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் திங்ஸ் வந்து என்னென்னா எப்படி இருக்குது, டெக்னிக்கல் திங்ஸ் எப்படி இருக்குது, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம வந்துட்டு தமிழில் வந்துட்டு பார்க்க போகிறோம். நான் வந்து சிபில் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். யாரெல்லாம் நீங்கள் தமிழில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ண நினைக்கிறீங்களோ நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலோட கண்டென்ட் எல்லாமே கோத்ரூ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னன்னா இந்த கம்பெனியோட ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் திங்ஸ் வந்து என்னென்னா எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்துருவோம். நம்ம வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் ஒரு ப்ரைவேட் பேங்கிங் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கும்போது 15,28,157 கோடிகள் அளவுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்ன செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைவேட் பேங்கிங் செக்டார். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நான் இன்னைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1991 வந்து என்னன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 21.6. என்னதான் நமக்கு ப்ரைஸ் வந்து 1991 இருந்தாலும் பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 21.6 தான் இவங்க வந்து என்னன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் பர் எர்னிங் ரேஷியோ எப்பயுமே நம்ம சொல்லுவோம், நம்ம 15 கீழே இருக்கும்போது ஒரு அண்டர் வேல்யூ நல்ல ஒரு வேல்யூவான ஸ்டாக்ஸாக இருக்கும்போது, ஸோ 20 அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் இப்போவுமே வந்துட்டுனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா ஒரு பாசிட்டிவ்ல தான் வந்திருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 7.51%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 14.4% இருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த 3 விதமான கேபிஐ நம்ம வந்து செக் பண்ணும்போது. ஸோ புக் வேல்யூ பர் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது 682 ரூபா பர் ஷேருக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க. இதை பாருங்களேன், 52 வீக் ஹை அண்ட் லோ அப்படின்னு பார்க்கும்போது 52 வீக் ஹைன்னு பார்க்கும்போது 2038 தான் வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை. ஸோ நியர்பை 52 வீக்கில் வந்து ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து என்னன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோன் பார்க்கும்போது 1611 ரூபா வந்து என்னன்னா இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து என்னன்னா லாஸ்ட் 1 இயர் கேப்பில் வந்து என்னன்னா போயிருந்தது. பட் இப்போ அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிட்டு கிட்டத்தட்ட இப்போ 1991 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டிவிடெண்ட் ஈல்ட் இந்த கம்பெனி டிவிடெண்ட் ஈல்ட் இருக்குது, பட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ 0.55% அப்படின்றது தான் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்னென்னா ஒரு 100 ரூபா வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 55 காசுகள் வந்து என்னென்னா 1 இயருக்கு கிடைக்கும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் 2000 ரூபாய் அங்கே போட்டிருக்கீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி 0.55% அமௌண்ட்டோடு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது வந்துட்டு ஸோ ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா பர் ஷேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் ஸ்பிளிட் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்காது. ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ செக்டார் பிஇ நீங்கள் வந்து எப்பயுமே பார்க்கணும். எப்பயுமே நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட பிஇ என்ன இருக்குது, ஸோ அந்த செக்டாரோட பிஇ வந்து என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஸோ செக்டார் பிஇ 19.91 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக்கோட பிஇ 21.6 அப்படின்றது வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆல் டைம் ஹை அண்ட் லோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே இது சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 2037 ரூபாவில் வந்து என்னன்னா போயிட்டு இருந்தது ஆல் டைம் ஹை. ஓகேங்களா. ஸோ ஆல் டைம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் லோ இது வரைக்கும் இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் ஆனது எங்கே அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 15.70 அந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோவில் வந்துட்டு இருந்தது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ஸ்வாட் அனாலிசிஸ் வந்து என்னென்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், இப்போ ஒரு கம்பெனி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோடைய நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு என்னென்னா தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாவது என்னென்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னென்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் மூலிமா உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்றத நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரென்த், வீக்னஸ், த்ரெட், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்வாட் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ நியர் 52 வீக் ஹை நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். நம்ம வந்துட்டு ஸோ 2038 அந்த ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் வந்து போயிருந்தது. இப்போதைக்கு 1991 வந்து இருக்கும்போது நியர் 52 வீக் வந்து என்னன்னா ஹையில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தான பொசிஷனில் தான் வந்து மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எஃப்ஐஐ இன்க்ரீசிங் தேர் ஷேர் ஹோல்டிங் பர்டன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு
இன்ஃபர்மேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து நம்ம இந்தியன் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய அவங்க உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படி தான் நம்ம வந்துட்டு எப்பயுமே திங்க் பண்ணுவோம் நம்ம வந்துட்டு. ஸோ வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஐஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து டிக்ரீசிங் தேர் ஷேர் ஹோல்டர் லாஸ்ட் குவார்டர். ஸோ லாஸ்ட் குவார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிக்ரீஸ் ஆகிருக்காங்க. அது நமக்கு ஒரு சின்ன வீக்னஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர்லையும் குவார்டர் ஆன் குவார்டர்லையும் ஸ்லைட்லி வந்து என்னன்னா டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். பட் இன்னமும் ஸ்டில் வந்து என்னன்னா இவங்க ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, ஒரு நல்ல கம்பெனி தான். பட் என்னன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 20 டிஎம்ஏவும் 50 டிஎம்ஏவுக்கும் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ ஆர்எஸ்யூ ஓகேங்களா. ஸோ ஆர்எஸ்ஐ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர். அதுலேயும் அந்த இண்டிகேட்டர் வந்து புல்லிஷ் இண்டிகேட்டர் தான் வந்து டெய்லி ஃப்ரேமில் வந்து என்னன்னா போயிட்டுருக்கு அப்படின்றத இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ த்ரெட்ஸ்ன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸில் வந்து என்னென்னா மேஜராக எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இதில் வந்து என்னென்னா பெருசாக வந்து என்னென்னா இல்லை. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 மூவிங் அவரேஜுக்கு ஜஸ்ட் வந்து என்னென்னா க்ளோஸ் கீழே வந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. பட் இது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கீழே அப் அண்ட் டவுன் போடுறது வந்து நார்மலான விஷயம் தான். பட் அந்தளவுக்கு மேஜரான ஒரு இஷ்யூஸ் வந்து இல்லை அப்படின்றத நான் வந்து நான் திங்க் பண்ணுறேன் நான் வந்துட்டு. ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும் நம்ம வந்துட்டு. ஓகேங்களா. ஏன்னா ஒரு பேங்கிங் செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து என்னென்னா ப்ரமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. ஸோ எஃப்ஐஐ டிஐ பப்ளிக் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து அங்கே ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எஃப்ஐஐ நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 42% அளவுக்கு இவங்க வந்துட்டு இருக்காங்க. டிஏஐ வந்துட்டு 31% அண்ட் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா 10% இருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் ஒரு சில கம்பெனியில் வந்து பப்ளிக் பார்த்தீங்கன்னா 50% 60% இருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டாக் என்ன நல்லா ஏறிட்டே இருக்கும். ஆனால் பட் ஏதாவது ஒரு இஷ்யூஸ், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எல்லாரும் விற்க ஆரம்பிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 40-50% வந்துட்டு கிராஷ் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது என்னன்னா டவுன்ஃபால் வந்துடும். ஒரு ஷார்ட் பீரியட்லேயே ஒன்றுனா உங்களுக்கு வந்து டவுன்ஃபால் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எஃப்ஐஐ வந்து இப்போ நீங்கள் எஃப்ஐயும் டிஏ மட்டும் எடுத்தீங்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73% ஓகேங்களா. அதாவது என்னன்னா 75% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐயும் டிஏயும் இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இண்டிகேட்டர் அப்படின்னு தான் நான் வந்து என்ன பண்ணுவேன் சொல்லுவேன். இது வந்துட்டு ஏன்னா வந்து சடன் ஒரு பெரிய ட்ராபேக் ஒரு கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா வந்து என்னன்னா மோஸ்ட்லி எஃப்ஐஐ டிஏ வந்து இருக்கிறதுனால பெரிய ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த எஃப்ஐஐ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜூன் 2024 என்னன்னா அப்படியே குவார்டர் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏயோட ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது 40, 41, 42, 41, 42. ஸோ கிராஜுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏ வந்துட்டு உள்ளே வந்துகிட்டே தான் இருக்காங்க இந்த கம்பெனியில் வந்துட்டு. ஸோ டிஏஏ அப்படின்னு பார்க்கும்போது 30, 29, 31, 31 அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இவங்களும் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா டிஏ வந்து என்னன்னா ஒரு கிராஜுவலான ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பெருசாக இவங்க இறங்கவும் இல்லை, பெருசாக அதிகமாக வாங்கவும் இல்லை இவங்க வந்துட்டு. ஸோ பப்ளிக் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 11%, 11, 10, 10, 10% வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க கொஞ்சம் லைட்டாக கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து குறைஞ்சிருக்காங்க. பட் இது பப்ளிக் வந்து என்னன்னா பெரிய இம்பாக்ட் வந்து மோஸ்ட்லி வந்து என்னன்னா இருக்காது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டரில் இவங்க வந்து நல்ல ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து என்னன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க, தெளிவாக சொல்ல வராங்க இது வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ நமக்கு இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட முக்கியமான கருவி வந்து என்னன்னா இதுதான் இது வந்துட்டு. ஸோ இந்த கம்பெனி போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 ஜூலை 2025 அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது வரைக்கும் போனஸ் வந்து கொடுத்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் இவர் வந்து என்னன்னா போனஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 1:1 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாக் உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து என்னன்னா கொடுப்பாங்க. ஸோ 26 ஆகஸ்ட் 2025 தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் போனஸ் டேட். ஓகேங்களா. ஸோ அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆகஸ்ட் 2025 வரைக்கும் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் போனஸுக்கு வந்து என்னன்னா எலிஜிபிலிட்டியாக இருப்பீங்க. 26ஆம் தேதி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கூட நீங்கள் எலிஜிபிலிட்டிக்கு வர மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எக்ஸ் போனஸ் டேட் அன்னைக்கு ஷேர் ப்ரைஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிடுவாங்க. அதாவது எந்த ரேஷியோவில் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்களோ அந்த ரேஷியோவில் உங்களுக்கு கம்மி பண்ணிவிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1991 வந்து என்னன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அன்றைக்கி டேட்டுக்கு நான் ஜஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 2000 ரூபாய்க்கு வந்து என்னன்னா போயிட்டுருக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஓகேங்களா. அதாவது என்னென்னா 25/8/2025 அன்றைக்கி 2000 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு அப்படின்னும் போது எக்ஸ் போனஸ் டேட் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா
26 ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு மார்னிங் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது ரூ. 1000, அதாவது என்னன்னா ரூ. 2000 இருந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1000 உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்களா, அது என்ன பண்ணுவாங்க, 2 ஷேராக வந்து என்ன பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. பட் உங்களுக்கு கிரெடிட் பண்ணுறதுக்கு ஃபியூ டேஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துவாங்க. பட் ஆனால் அந்த அடிஷ்னல் ஷேர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து என்னென்னா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த டேட்டில் நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். அதாவது என்னென்னா 25/8/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஷேர்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் இப்போ வாங்கினா கூட என்னென்னா எலிஜிபிள் தான். ஒரு 10 நாள் தான் நமக்கு வந்து என்னென்னா இருக்குது. இன்னொரு ஷேர் ப்ரைஸோடைய போனஸ் வந்து நம்ம எலிஜிபிலிட்டிக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா ரேஷியோ. ஜஸ்ட் நான் ஒரு கால்குலேஷன் மாதிரி போட்டிருக்கேன், பிஃபோர் போனஸ் அண்ட் ஆஃப்டர் போனஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரூ. 2000 போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு. ஸோ ஆஃப்டர் போனஸ் நான் சொன்னபடி என்னென்னா ரூ. 1000 என்னென்னா இது வந்து கன்வெர்ட் ஆகிடும். அதாவது என்னென்னா டிவைட் பை 2, அதாவது 1:1. ஒன்று கொடுத்தா இன்னொன்று அடிஷனலாக கொடுக்குறாங்க. ஸோ அப்போ 2. ஸோ டிவைட் பை 2ன்னு போட்டிங்கன்னா ரூ. 1000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஹோல்டிங்கில் வந்துட்டு பிஃபோர் போனஸ் நீங்கள் 500 வச்சுருந்தீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க, 1:1 அப்படின்ற பட்சத்தில் வந்து 500க்கு இன்னொரு 500 ஷேர் கொடுத்து 1000 ஷேரை வந்து மாற்றிடுவாங்க. ஸோ நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஆஃப்டரும் பார்த்தீங்கன்னா அதே 10 லட்ச ரூபாய்க்கு தான் இருக்கும். ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு ஷேர் வந்து 2000 வாங்கினேன், அவங்க இன்னொரு 2000 கொடுத்து இன்னொரு ஷேர் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த ஷேர் ப்ரைஸை 1000 மாற்றிட்டு உங்களுக்கு இன்னொரு ஷேர் வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் இது ஒரு லாங் டேர்ம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் டிவிடெண்ட் வந்து கொடுக்கும்போதும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டைம் வைக்கும்போது என்னென்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அப் ட்ரெண்டில் என்னென்னா உங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஏன் வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு இன்னொரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஓகேங்களா? ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 100 இருக்கும்போதும் ரூ. 50 இருக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பீப்புள் வந்து என்னென்னா உள்ளே வந்து வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் வந்து என்னென்னா குறைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீசனும் இருக்கும். அதுக்கப்புறம் போனஸ்லாம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட இன்னும் ஸ்ட்ரென்த்தன் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் மீனிங் அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், பிஸ்னஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மீனிங். ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபண்டமெண்டல், அவருடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்ன இருக்குது, என்ன ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இது என்ன இருக்குது, ஸோ இந்த போனஸ் பற்றி தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கிறிஸ்பியாக அதாவது என்னென்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து திங்க் பண்ணுறேன் வந்துட்டு. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் வந்துட்டு என்ன பண்ணேன், கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து என்ன கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.